Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த வாக்கியத்தின் எழுவாய் என்ன? அவர்கள். ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நிச்சயமாக இல்லை. இது பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாயின் சப்ஜெக்ட்ஸ் 3 வகைப்படும் என்ற அடிப்படையில் தெளிவான விளக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துள்ளேன். வீடியோவை நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பூரண விளக்கம் கிடைத்துவிடும். இங்கு அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பது இவ்வளவும் சேர்ந்துதான் இந்த வாக்கியத்தின் எழுவாயாக கருதப்படும். அதாவது இதை நாம் கம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்வோம். தனியாக அவர்கள் என்பது மட்டும் சப்ஜெக்ட் அல்ல. அப்போ அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பது என்ற இந்த கம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகத்தான் இருக்க முடியும். அவர்கள் என்பது வருவதால் அது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக நிச்சயமாக இல்லை. ஆகவே இதனுடைய வாக்கிய அமைப்பானது y plus someone plus be form plus verb ing இவ்வளவும் சப்ஜெக்ட். அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் என்பதால் is என்பதுதான் ஹெல்பிங் வெர்பாக வர முடியும். பிளஸ் கம்ப்ளிமெண்ட், அதாவது அந்த கம்ப்ளிமெண்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் அல்லது ஒப்பீனியனாக இருக்கலாம். வாக்கிய அமைப்பை சொல்லும் போது கொஞ்சம் சிக்கலானதாக உங்களுக்கு தோன்றலாம். உதாரணங்களை பார்க்கும்போது ரொம்பவே இலகுவாக புரிந்துவிடும். வாங்க பார்ப்போம். அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பது why. someone என்பதற்கு பதிலாகத்தான் இங்க என்ன வரப்போகுது? அவர்கள், தே. அதற்கு பொருத்தமான பி ஃபார்ம் என்னது? ப்ளூரல் ஆகியால் ஆ. verb ing, சிரித்தல், laugh, அதனுடைய ing வடிவம் laughing. அப்போ why they are laughing என்பது ஒரு கம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அது ஒருமையானது தான். ஆகவே is அது ஸ்ட்ரக்சர்லயே பார்த்திருக்கிறோம். தெரியவில்லை, தெரியும் என்று சொன்னா known, தெரிந்த ஒரு விடயம். அதன் ஆப்போசிட் வடிவம் என்ன? unknown. why they are laughing is unknown. இப்ப ரொம்ப இலகுவா இருக்கா இல்லையா? why they are laughing is unknown. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. why they are laughing is unknown. அவள் ஏன் வாதிடுகிறாள் என்பது முட்டாள்தனமா இருக்கு. இது ஒரு வாதிட வேண்டிய நேரமே இல்லை. அப்போ இங்கும் ஒரு கம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் தான். அவள் ஏன் வாதிடுகிறாள் என்பது why she is arguing is silly. why she is arguing is silly. சில்லி என்று சொல்லக்கூடாது, எஸ் தானே, சில்லி. why she is arguing is silly. எல்லாரும் சேர்ந்து வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. very good. why she is arguing is silly. நீ எதற்காக உதாசீனப்படுத்துகிறாய் என்பது வருத்தமா இருக்கு. why you are ignoring. why you are ignoring is painful. why you are ignoring is painful. again மறுபடியும் சொல்லி பார்ப்போம். why you are ignoring is painful. குழந்தை எதற்காக அழுகிறது என்பது தெளிவா இருக்குது. அந்த அழுகையை வச்சு நாங்க இனம் கண்டுகொள்றோம். பசிக்காக அழுகிறதா, நோவால் வலியால் அழுகிறதா, தூக்கத்துக்காக அழுகிறதா, எல்லாமே தெளிவா எங்களுக்கு தெரியுது, தெளிவா இருக்கு. why the baby is screaming is obvious. why the baby is screaming is obvious. screaming என்ன? வீறிட்டு அழுகுது. சும்மாலே இல்ல, வீறிட்டு அழுகுது.
why the baby is screaming is obvious. தெளிவா இருக்கு. மாணவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்பது நகைச்சுவையா இருக்கு. ரொம்பவே தேவையான விஷயத்துக்காக அவங்க ஓடல, ஏதோ ஒரு ஃபனி மேட்டருக்காக ஓடுறாங்க. அப்ப நகைச்சுவையா இருக்கு. ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். அமேசிங். முதலாளி எதற்காக கூச்சலிடுகிறார் என்பது ஆச்சரியமா இருக்கு. ஒரு தேவையான விஷயத்துக்காக அவர் கூச்சலிட்டா பரவாயில்ல, இப்ப எதுக்காக கூச்சலிடுறார்? ஆச்சரியமா இருக்கு. கமெண்ட் இட் நவ். வாவ், கிரேட், யூ டிட் இட். அவர்கள் எப்போ வருவார்கள் என்று யாருக்கு தெரியும்? அவங்க எப்ப வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நாங்க பேச்சு வழக்குல வழக்கமா பேசுகிற ஒரு விடயம்தான். இந்த வாக்கிய அமைப்பை நாங்கள் பார்ப்போமானால் யாருக்கு தெரியும்? Who knows? Who knows? A WH question word plus அந்த WH question word வந்து வினாவை கேட்பதற்காக வரையில்லை. ஏற்கனவே who knows என்பதே ஒரு வினாவாகிவிட்டது. ஆகையால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல தான் வரப்போகுது. WH question word plus subject plus helping verb plus verb என்றவாறு தான் அமையும். சப்ஜெக்டுக்கும் WH வேர்டுக்கும் இடையில ஹெல்பிங் வெர்ப் வந்தா அது ஒரு கொஸ்டின். ஆனா இது வந்து கொஸ்டின் ஃபார்மேட் இல்ல தானே, ஸ்டேட்மெண்ட் தானே. ஆகையால் WH கொஸ்டின் வேர்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் என்றவாறு அமையும். அந்த வெர்ப் வந்து ஹெல்பிங் வெர்ப் ஆகவும் இருக்கலாம், தனி வெர்ப் ஆகவும் கூட இருக்கலாம். பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஏதாவது பேலன்ஸ் எங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தா அதுவும் அங்க வரும். இவ்வாறான வாக்கிய அமைப்பு நாம் எதற்காக தெரிவிப்போம்? டு எக்ஸ்பிரஸ் uncertainty, surprise or possibility, சாத்தியக்கூறு, நிச்சயமில்லாத தன்மை, ஆச்சரியம், ஒரு சாத்தியக்கூறு இவற்றை தெரிவிப்பதற்காக பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், உதாரணத்தை பார்ப்போம். அவர்கள் எப்போ வருவார்கள் என்று யாருக்கு தெரியும்? Who knows? When they will arrive, வந்தடைவார்கள். Who knows when they will arrive? எவ்வளவு சேர்ந்து கேட்டு பாக்குறீங்களா? Who knows when they will arrive? அவள் இதை மறைக்கிறாள் என்று யாருக்கு தெரியும்? ஏதோ ஒன்று மறைக்கிறா, எதை மறைக்கிறாள் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? Who knows what she is hiding? Who knows what she is hiding? எல்லாம் வாய்ட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. Who knows what she is hiding? வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு செல்லும் என்று யார் அறிவார்கள்? யாருக்குத்தான் தெரியும், யார் அறிவார்கள்? Who knows where life will take us? Who knows where life will take us? Again, who knows where life will take us? அவனுக்கு என்ன வேணும் என்று யாருக்கு தெரியும்? Please comment your answer. Very good. அது எப்போது நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? Comment it now. Splendid. அவள் அதை எப்படி செய்தாள் என்று யாருக்கு தெரியும்? Comment your answer. Wow, great, you got it. நான் முயற்சி செய்ததற்காக, அதாவது முயற்சித்ததற்காக வருத்தப்படல. முயற்சித்தன், நடக்கலதான், பிரச்சனை இல்லை, நான் அதுக்காக வேண்டி வருத்தப்படல. இவ்வாறாக ஏற்கனவே நடைபெற்றது இப்பவும் நியாயமானதாக அல்லது சரியானதாக நான் உணர்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கூறுறதுக்கு நாங்க இந்த வாக்கியங்களை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வோம். வருத்தப்படல, நான் வருத்தப்படல, ஐ டோன்ட் ரிக்ரெட் அப்படின்னு சொல்வோம்.
என்ன சொல்வோம்? I don't regret. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't regret. அப்போ இதனுடன் verb ing பயன்படுத்தினோம் என்று சொன்ன என்னவாயிரும்? இந்த வாக்கிய அமைப்பு பூரணமாக வந்துவிடும். I don't regret plus verb ing. verb ing என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். gerund ஒரு தொழிற்பெயர். ஆகவே இதற்கு பதிலாக பொருத்தமான பெயர் சொற்களை கூட எங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நான் முயற்சித்ததற்காக வருத்தப்படல. I don't regret trying. I don't regret trying. Again, I don't regret trying. நான் தனியாக நின்றதற்காக வருத்தப்படல. தனியா தான் நின்றன், வருத்தப்படல. I don't regret standing alone. I don't regret standing alone. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. I don't regret standing alone. நான் அவளை நம்பியதற்காக வருத்தப்படல. நம்பிட்டேன் தான், ஆனால் நான் வருத்தப்படல, பிரச்சனையே இல்லை. I don't regret trusting her. I don't regret trusting her. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't regret trusting her. நான் அவர்களுக்கு உதவியதற்காக வருத்தப்படல. Please comment your answer. Amazing. நான் வேலையை விட்டு விலகியதற்காக வருத்தப்படல. Comment it now. Great. நான் தோல்வி அடைந்ததற்காக வருத்தப்படல. Comment it now. Well done. You got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Why plus someone plus be form plus verb ing plus is plus complement என்னும் வடிவத்தையோ who knows plus wh question word plus subject plus verb plus rest of the sentence என்பதையோ I don't regret plus verb ing or noun என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.